சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நலமோடும் வளமோடும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாயப்பா செய்கிற அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் எல்லையே இல்லை. அதில் ஒன்று தான் இந்த கோதுமை மாவு அரைச்சி அதை எல்லைகளை தூவ விட்டு காலரா நோயை விரட்டினது. அவர் அரைச்சது கோதுமையை மட்டும் இல்லை, அவர் நம்மளோட பாவங்கள், அகங்காரங்கள், கோபம், காமம், பொறாமைப்படுறது, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் அரைச்சி நம்ம மனசை சுத்தமாக்கி முழு மனதோட அவர்கிட்ட சரணாகதி அடைய வச்சிருக்காரு. அதுக்கு அவர் பயன்படுத்தினது தான் கோதுமை மாவு அரைக்கிறேன் அப்படின்றதுல அரைச்சிருக்காரு. மேலது இந்த கல், கீழது இந்த கல் சொல்லியிருப்பாங்க. ராசசம் தாமசம். அதில் நம்மளோட உள்முகமாக, அதாவது நம்ம மனசில் சுத்தமாக இருந்தது அப்படின்னா நாம் செய்கிற எல்லா செயல்களையுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே சாயப்பாவோட குழந்தைகள். அதனால் அவர் சொல்படி கேட்டு அவர் அரைச்ச அந்த எல்லா விஷயங்களையும் நாமளும் தீயில இட்டுட்டு நம்ம நல்ல குணங்கள் கொண்ட மனிதர்களாக, சாயப்பா பிடிச்ச குழந்தைகளாக வாழுவோம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். ஜெய் சாய்ராம்.